வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க இடையில் இது நியூஸ் 18 தர்பார். அதாவதுங்க, பேசும்போது உணர்ச்சி பெருக்கில் என்ன பேசுறேன்னு தெரியலன்னா அழுக வரும்னு சொல்லுவாங்க. அப்படி அரசியல் மேடையில் சில அழுகைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சில இடங்களில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைப்பாடையும் நாம் பார்க்குறோம். அரசியல் களத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் நிகழ்ச்சிகளை போவோம். நேரா சம சீனுமாக்குள்ள போறோம். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த தேர்தல் ஒரு அதிசயமான தேர்தல், அற்புதமான தேர்தல் அப்படின்னு இந்த தேர்தலுக்குள்ள இருக்கிற சூட்சமத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம விஜய் அண்ணாச்சி. இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி? அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்கங்க, ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவுல தான். ஒண்ணு இன்னொன்னு. யாரையாவது குறை சொன்னா, யாரையாவது தூக்கி போட்டு அடிச்சா, யாரையாவது எதிர்த்து நின்னா அரசியல்ல பெரிய ஆளாகலாம். அதுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கிட்ட மோதினா ஸ்ட்ரைட்டா பெரிய ஆளாகலாம். அப்படித்தான் என்னையா திராவிட மாடல் அந்த மாடல் போட்டு படுத்துறீங்க, பூரா டப்பா மாடல் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எதிர்வினைகள் ஏகப்பட்டது இருக்கும். அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. எல்லாரையும் அரசியல் களத்தில் நண்பர்களாகவும் அப்படியே அந்யோன்யமாகவும் பார்க்கக்கூடிய நீங்க எனக்கு ஏன் மேடை போடுறதுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டீங்க? அப்படியே இழுத்தடிக்கல, கரூர் விஷயத்தில் நைஸா கோர்த்து விட்டீங்கள, பெண்ணங்கால் பிடரில் அடிக்க ஓடி அந்த தெரியுமா, எவ்வளவு அழுத்தது தெரியுமா அப்படின்னு கேட்காரு. ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். எனக்கு மரியாதையை யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? எங்க அப்பா அம்மா. யாரா இருந்தாலும் பண்போட சார் நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல எனக்கும் சார் உங்களுக்கும் சார் போட்டி சார், ஆமா சார் நல்லா வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சார் போடுதார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். ஏதாவது ஒரு
ஒரு விஷயத்துல எங்கிட்டாவது எதிர்கட்சி இழுத்து கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்கல்ல. ஆனா இந்த ட்ரிப் எழுதி கொடுத்ததுல கவனமா இருந்திருப்பாங்க, உங்களுக்கு அதை கேட்கவே இல்லை. இதை நேரா போய் அதிமுக ஐயா உங்களை பத்தி ஒண்ணுமே பேசல, என்னன்னா we are all both ஃப்ரெண்ட்ஸுங்க, அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் தர்றாங்க. எந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னு சொல்லல, சொல்லுங்க. அதிமுக பத்தி பேசுறதே இல்ல, திமுக திமுகவுக்கும் எனக்கும் தான் நேரடி போர் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. இது ஒண்ணு மட்டும் சில பேர் இடையில வந்து காமெடி பண்றாங்க, ஒண்ணு மட்டும் சொல்றாங்க கேக்குறாங்க சார் எல்லாத்துலயும். திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் பேசியிருக்காரு இன்னைக்கு. எனக்கு தான் நேரடி போர். அடுத்து நம்ம முதல்வர் ஐயா நமக்காக ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு கருத்தரங்கில். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற ஆளுக மேலே நம்பிக்கை சுத்தமாக போச்சு, நம்ம கிட்ட தான் இப்போ எல்லாரும் வரணும், வந்திருக்காக வருவாக இனிமே, ஆனால் அவங்கள ஒரு தந்தை உள்ளத்தோட நான் அரவணைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சல் அடைய வைக்குது. ஆனால் அவங்களுடைய சதி அரசியல் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பாஜகவோட பேட்டர்ன் என்னன்னு திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கு. அவங்க மேல மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. மற்ற மாநிலங்களில் கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தங்களுடைய அரசை கொண்டு வர பயன்படுத்திட எப்படி வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த வாஷிங் மிஷின் எங்கேயும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களோட என்டிஏ கூட்டணி என்பது முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை மிரட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி தான். கேள்வி நம்பர் 1, ஐயா பிரதமர் வாராக, உள்துறை அமைச்சர் வாராக, நிதியமைச்சர் வாராக, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் வரட்டும், தலவாழ இலைய விரிச்சு வகை வகையா விருந்து வச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்னு மொய் கூட வாங்க அமைச்சு வச்சிரும் சொல்லியிருக்காருலா. நீங்க வந்து இந்த தேர்தல் வந்து திராவிட மாடல் வர்சஸ் நார்த் இந்தியன் மாடல் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க இருக்கிற எதிர்கட்சியும் திராவிட மாடல் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றாங்க. என் பேச்சில தெளிவா சொல்லியிருக்கேன், மதச்சார்பின்மை, சோசியலிசம், பாசிசத்தை எதிர்க்கணும், இதுதான் திராவிட மாடல். இதான் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அந்த கொள்கையை விநியோகித்துக்கிட்டு எங்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பாஜக வந்து அந்த மாடல் ஃபாலோ பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்களுடைய கூட்டணி கட்சி கூட திராவிட மாடல் தான் பண்றாங்க அப்படின்னு? நிச்சயமா இல்லை, அது உறுதியாக சொல்றேன். பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதை பயன்படுத்திக்கிறது போர்வையை போதிக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பலமுனை போட்டி களத்தில் இருக்குன்றாங்க, நீங்க பலமுனை போட்டியா பாக்குறீங்களா? அப்படி வந்ததுதான் அதுல உங்களுக்கு சாதகமா எப்படின்னு பாக்குறீங்க, பாதகமா? நிச்சயமா பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா பலம் பொருந்திய போட்டியாக இல்லை. பிரதமர் 3 முறை இப்ப இந்த மாசம் வரப்போறாங்க. பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கு தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? நான் அடிக்கடி சொல்றேன், பிரதமர் அடிக்கடி வரணும், அமித்ஷாவும் அடிக்கடி வரணும், இந்த கவர்னரை மாற்றக்கூடாது. இதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சாரம். 5000 ரூபாயை கொடுத்துருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு திமுக எல்லாரும் சொல்றாங்க. கீழே மக்கள் மத்தியிலையும் பேசு பொருளா இருக்கு. அது வந்து உங்களுடைய கடமை நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு கேம் சேஞ்சரா இந்த தேர்தலுக்கு? இதுக்கு நான் பல தொடக்கத்திலேயே நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அது என்னைக்கு தொடங்கணுமோ அந்த காலையே தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன், அதுதான் விளக்கம். இதுக்கு மாதிரி விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை, தொடர்ந்து தானே சொல்லிட்டு இருக்கிறோம். திரு மணிசங்கர் ஐயரும் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இங்கே அரங்கத்திற்கு வந்திருக்கிறத பார்க்குறோம். இன்னைய நிகழ்வில் இருக்காரு அவர் உள்பட. அதே போல உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். நன்றி சார். அப்படியே கேபி முனிசாமி ஐயாட்ட போய் ஐயா ஐயா இப்படி கேள்விகள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முதலமைச்சர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கற்பனை உலகம் இருக்கு, அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட்டணி பிச்சுக்கோ புடுங்கிக்கோ பச்சுக்கோன்னு இருக்கு, நாங்க தான் 2026 ஜெயிக்க போறோம், சேர தொடச்சி வச்சிருக்கோம்னு அவர் ஆணி அடிச்ச மாதிரியே சொல்றாரு. நாங்க வந்து ஏற்கனவே பலமான கூட்டணியை முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூட்டணியில் பல்வேறு குளறுபடிக்கிடையில் ஒவ்வொருவரையும் அழைத்து சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற
தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்களை பற்றி, எங்கள் கூட்டணி பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. ஐயா, உங்களை பத்தி விஜய் ஒண்ணுமே பேசலையே, என்ன காரணம் கேட்டா, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க ஆட்சியில நாங்க விழுந்தடிச்சு போய் நின்று ஹெல்ப் பண்ணமா இல்லையா, அவர் சிரிச்சுக்கிட்டே போனாரா இல்லையா, அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா, அதனால அவர் எங்களை பத்தி ஒன்றும் பேசல. ஆனா இப்ப ஆட்சியில நினைக்கும் போது அவருக்கு கண்ணீர் வருது அப்படின்னு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சொல்லி விடுறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வந்தபோது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவரும் இவருடைய தந்தையும் நேரில் பார்ப்பார்கள், அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். அடுத்தது அவர் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே போல்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் போற்றுவதற்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் தொழில் ரீதியாக பிரச்சனை வந்தபோது நேரடியாக சந்தித்தார். சந்தித்ததுடன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் மன நிம்மதியாக அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திரு விஜய் அவர்களுக்கு தொழில் ரீதியாக பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையிலே ஒரு தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இருக்கிற காரணத்தினால் இவருடைய திரைப்படங்கள் முழுவதுமே பெரும் சிரமத்திற்குள்ளானது. அதனால் பாதிக்கப்பட்ட, காயப்பட்ட திரு விஜய் அவர்கள் நமக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மை தொல்லை கொடுத்தவர்களை, தொந்தரவு கொடுத்தவர்களை, அவர்கள்தான் எங்களுக்கு எதிரி, அவர்களை ஒதுக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வருகிறார் என்று அவர் சொல்லவில்லை. எதிரி அவரை ஒழித்து விடுவோம். அப்படி என்றால் ஆட்சிக்கு வருவர் யார்? அவர் மீது அன்புள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்படியே யுவராஜ் ஐயாட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன். யார் இந்த யுவராஜ் ஐயான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சைக்கிள் அடிச்சுட்டு வருவார்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மனுஷன் அப்பப்பதான் வருவார். அவர்கிட்ட கேள்வி கேட்டவுடனே இங்க பாருங்க, சினிமாவில் நடிச்சவங்கெல்லாம் முதல்வராக வரணும்னா ரஜினிகாந்த் ஐயா எப்பயோ வந்திருக்கணும்ல, அமிர்தாப் பச்சன் ஐயா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கணும்ல அப்படின்னு அடிச்சு விடுறாருல. தன்னுடைய கரிஸ்மேட்டிக் அந்த சினிமா பின்புலத்தை மட்டுமே தான் போறாரு. அவர் மக்களுக்கு ஈரோடு பிரச்சனை, மக்களோட சாயக்கழிவு பிரச்சனை, ஈரோடு அடிப்படை பிரச்சனை எத்தனையோ இருக்கு. எதை ஒண்ணு பத்தி பேசுறாங்க சொல்லுங்க பாருங்க. கலைஞராயனை பத்தி வரலாறு கூட தவறாத்தான் குறிப்பிட்டு போனாரு. அதனால சார் இது கூட்டத்தை வச்செல்லாம் இந்தியாவில் பிரதமர் மோடியா இருக்க மாட்டாரு, அமிதாப் பச்சன் தான் பிரதமரா இருப்பாரு நாட்டுக்கு. ரஜினிகாந்த் வந்து எப்போ முதலமைச்சரா இருப்பாரு. அதனால சினிமா நடிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக நடக்காத காரியம். கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. கமலஹாசன் வாங்கினாரு, பாக்யராஜ் வாங்கினாரு, ஜீவாஜன் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை விட 2-3 பேர் சேர்த்தி வாங்கலாம். ஆனா அவருக்கு வகிக்கக்கூடிய வாக்குகள் கூட நான் சொல்லுவேன் பிரோஜனம் இல்லாத வாக்குகள் தான். ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கா. எதோட விஜய் பேசியிருப்பாரா? ஒரு விஷயத்த நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு தமிழிசைக்கா சொல்றாங்க. என்னன்னா, ஒரு திட்டத்தை எடுத்தா அதுல ஊழல், இந்த பக்கம் விலைவாசி ஏறுது, இந்த பக்கம் போராடுறாங்க, இந்த பக்கம் உண்ணாவிரதம் இருக்காங்க, எங்கேயாவது உருப்படியா இருக்கா? அக்கா கிட்ட சொல்லுங்க, நான் சரின்னு கேட்கேன் அப்படின்னு அக்கா நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்காங்க. நிதியமைச்சர் செயற்கையாக ஒரு பொருளாதார தடையை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், செயற்கையாக ஒரு உரிமை போரை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார். ஏதோ உரிமையெல்லாம் மறுக்கப்படுவது போலவும், உரிமைக்காக இவர்கள் போராடி கொண்டிருப்பது போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். உதாரணத்திற்கு, அண்ணனே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், சமீபத்தில் நடந்த மாநில சுயாட்சி 66 துறைகள் மாநிலத்தோடு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 11 லட்சம் கோடி ரூபாய் மாநிலத்தின் கட்டமைப்பிற்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அந்த மாநிலத்தின் பங்கும் இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றம் நீங்க பாத்தீங்கன்னா, பால் விலையிலிருந்து மின்சார விலையிலிருந்து இன்று காலை ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. 350 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டது. ஏனென்றால் மற்ற மாநிலங்களை விட ₹1 மின்சாரம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக பல தறிகள் மூடப்பட்டது என்று. ஊழல் எல்லாவற்றிற்கும் மேல பிரதானமாக ஊழல். அக்கா குஷ்பு அக்கா, இந்த காங்கிரஸ் உடைய நிலைப்பாடை பற்றி உங்கள் விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னால், நான் முன்னாடி வாழ்ந்த வீடு தான், அதை நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே பிராண்டுது. ஆனால் இப்போ அவங்க பாவம் பிச்சுக்கோ பிதற்கோன்னு இருக்கா. டபக்குன்னு போய் விஜய் வீட்டு பனையூர் கதை தட்டினாலும் தட்டுவாக ஓடுறது. எனக்கு ஒரு யோசனை ஆர்வமாக தோணுது அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. பழிச்சிருமோ? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய கதை இன்னும் பேசிகிட்டே இருக்கோம். ஹிந்தியில் சொல்லுவாங்க ரசி ஜல்கி பல் நீ கியா, இங்கே மறுபடியும் ஹிந்தியை விடுறீங்கன்னா இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் காங்கிரஸ் பற்றி பேசாமல் இருக்கிறது பெட்டர். சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி.
இல்லை, இப்போ பிஜேபியில் நாங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு சமூகமாக நாங்கள் வந்து ஓகே, ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் எங்களுக்கு ஏஐடிஎம்கேல இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் பெரிய கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக போகவே முடியாது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. அதனால தான் காங்கிரஸ் இல்லைன்னா த்ரிஷா, இல்லைன்னா நயன்தாரா, வாடா விஜய் வந்துட்டாங்க, வாங்க விஜய் போய் பிடிச்சிடலான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய பொழுப்பு போயிட்டே இருக்கணும்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிஎம்கேலே அவங்க வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி விஜய் இடத்துல வந்து புதுசாக இருக்காரு, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டாக்கா கொடுத்துருவாங்க, அந்த நினைப்பில் அவங்க பேசிட்டு இருக்கலாம். பட் as far as Congress is concerned, ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓவர். இதை அப்படியே போய் உதயநிதியை கேட்ட அண்ணே குஷ்பு அக்கா இப்படி சொல்லுதாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா முதல்வர் ஐயா வலுவா இரும்பு கரலைங்க அன்பு கரம் கொண்டு அரவணைச்சு பிடிச்சி வச்சிருக்காரு, யார் எங்கேயும் போக மாட்டாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ட்டு போயிட்டாரலாம். நீங்கள் தானே ஏதாவது சென்று முடியறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்காமல் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் வந்து டிஎம்கேவுடைய தலைவரான சந்திச்சு, அதுக்கப்புறம் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்திச்சு அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதற்கு மெயின் காரணம் எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க கூட அதை திருப்தி இல்லாமல் விட்டுருவார். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப திருப்திப்படுத்திடுவார். அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுப்பாரு. எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவர், எல்லாரோடையும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அதுதான் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். எல்லாருக்கும் கப 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 கபன்னு எரியுது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அணைய மாட்டேங்கி. 5000 ரூபா பண்ற வேலை முதல்வர் ஐயா மட்டும் சிரிக்கா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு டிஆர்பி ஆயா. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 1000 ரூபாய் கொடுத்த விஷயம் தமிழ்நாடு மக்களின் நலனுக்கு எதிர்ப்பாக யார் எதை செய்யணும் என்று நினைத்தால் வெகுண்டு எழுவார் எங்களது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அது நீ எங்கள் ஆளுங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறத தடுக்கணும்னு நினைச்சேன்னா நான் 5000 ரூபா கொடுப்படா அப்படின்ற அந்த வெறி இருக்குல்ல, அதுதான் அந்த என் மக்களுக்காக வெகுண்டு எழுதுற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இந்த முதலமைச்சர்கிட்ட பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள். அதனால அவர் பாசத்தோடு பார்க்குறாங்க, அப்பான்றாங்க, எங்கள் வீட்டு பிள்ளைன்றாங்க, எங்களில் ஒருவன் என்று இந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டாடும் ஒரு தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதுதான் எங்களுக்கு பெருமை. திமுக காரனாக எங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பெருமை, இப்படி ஒரு லீடர் கிட்ட நாங்களாம் பணிபுரியணுன்றது எங்களுக்கு பெருமை. எந்த சூழல்லையும் ஆளுநரை மாத்தாதியே, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தாரோம். ஏன்னா எங்களுக்கு அவர் தான் ராசியான மனுஷன், எவ்வளவு இது பண்ணாலும் அவர் எங்களுக்கு வேணும்காக. என்னவா இருக்கும் காரணம்? நிச்சயமாக கவர்னரை மாற்றவே கூடாது. இது டெல்லி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நாங்கள் எதை வேணால் தியாகம் பண்ணுறோம், அந்த கவர்னர் மட்டும் தியாகம் பண்ணவே மாட்டோம், அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு எங்களுக்காக பரப்புரை செய்யக்கூடிய ஒரு கவர்னர் கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். எதிரில் இருக்க பார்த்து அவர் இன்னைக்கு கிரவுண்டில் தமிழக முதலமைச்சர் போகிறாரு. எவ்வளவோ இடத்துல பெண்கள், அதுவும் நான் போன முறை ரெட்டலைக்கு போட்டேன், போன முறை இதுக்கு போட்டேன், ஆனால் இந்த முறை உங்களுக்கு தாங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணலங்க, நான் வந்து என் புருஷன் நான் எல்லாமே இத்தனை வருஷமாக வேறு மாற்றுக் கட்சியில் தான் இயங்கிட்டு வந்தோம், ஆனாலும் இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு தான் அப்படின்னு உணர்வோடு அவங்களாம் வந்து சொல்கிறோம். போகிற இடத்துலலாம் மக்கள், நீங்கள் தலைவர் வண்டி போனால் மக்கள் வெளியில் அந்த பால்கனிலையும் டெரஸ்லையும் நின்று பார்க்குற அந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஒரு தலைவரை உணர்வோடு வந்து பார்க்கறது என்ற அந்த விஷயம் இல்லை, நன்றி கூற வர பார்க்குவது இருக்குல்ல, அது எல்லாம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. அந்த மாதிரி தலைவர் இவர் நன்றியோடு பார்க்குறாங்க. இப்படி ஒரு தலைவர், எனக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு லீடர், ஒரு பெருமையோட, 2 விஷயம், பெருமையோடு பார்க்குறாங்க, நன்றியோடு பார்க்குறாங்க. அப்படியே நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அண்ணாச்சி வந்தாங்க. 5 விஷயம் பாஜக வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுதான் அவங்க தாரக மந்திரம் மாதிரி. அதாவது 1 நேஷன் 1 இது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு, அதாவது அந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து ஒன்று சேர்க்க நினைக்காங்க. எப்படி சேருங்க அப்படிங்க. நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படைகளையே அசைக்கக்கூடிய முன்னெடுப்புகளை எப்படியாவது எடுத்து விடுவது என்று மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது. அதில் குறிப்பாக முதல் நகர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களை வந்து நகராட்சிகளாக ஆக்கி மாநில அதிகாரங்களை முழுமையாக பறித்து அந்த கூட்டாட்சி தத்துவம் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தையே சீர்குலைக்கின்ற முயற்சியில் உச்சக்கட்டத்தில் வந்து இன்னைக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் தான் நீங்க வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் அதற்கான எல்லா முடிவுகளையும் தயாராக வைத்திருக்கிறார்.
டீலிமிட்டேஷன் வருது இந்த 5 ஆண்டுகளில், இந்த 2026 2031 இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் எண்ணிக்கைகளை கூட்டுகின்ற போது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மிக சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு பேர் இழப்புகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு சொல்ல மறுக்கிறது. ஆகவே மக்கள் இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை ஒரு நாள் மீட்டெடுக்க முடியாது. ஐயா, அரசியல்ல இந்த பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவையெல்லாம் தேர மாட்டாங்க அப்படின்னு யாரை எதிர்பார்க்காதீங்க. குறிப்பா சீமான அண்ணாச்சியவும் விஜய் அண்ணாச்சியவும் மட்டமா இடம் ஓட்டுறாதீங்க. அவங்க பூரா பயங்கரமான ஆளுக அப்படின்னு அப்படியே அண்ணாமலை அண்ணாச்சி அப்படி வடையை தூக்கி போடுறாரு. வருமா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணன் சீமான் அவர்களை யாருமே சாதாரண இடம் போடாதீங்க. ஒரு கட்சி 234 தொகுதியில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே 234 கேண்டிடேட்ஸும் போட்டாச்சு. அந்த கட்சியினுடைய தலைவர் அவரே எங்க போட்டி போறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சீமான் அவர்கள் அதை செய்யறாங்க. அதுவும் தொடர்ந்து துணிச்சலாக தைரியமா நிற்கக்கூடிய ஒரு தலைவர். சித்தாந்தத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள்ல எனக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பெரிய மொமெண்டத்தை ஜெனரேட் பண்ணதில்லை. விஜய் ஜெனரேட் பண்ணியிருக்கார். டிஆர்பி ரேட்டிங், மக்களுடைய பேசும் பொருளாயிருக்கிறார். ஆனா தேர்தல் களம் என்று வரும் பொழுது இது வேற மாதிரி இருக்கும். எப்படின்னாங்கன்னா, ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மேட், யாருக்கு ஓட்டு போட்டா அவங்க ஆட்சிக்கு வர போறாங்க, ஆட்சி செய்வதற்கு அனுபவம் இருக்கா, மக்கள் பல விஷயம் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த அரசியல் களத்துல அவரும் கஷ்டப்பட்டு வரும் பொழுது அவருக்கான ஒரு காலம் வரத்தான் போகுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு காலம் வரத்தான் போகும். அது இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சான்னு கேட்டா இன்னைக்கு வரல. அதனாலதான் இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் 2 பெரிய கட்சிகள் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ 2 பேத்துக்கு தான் போட்டிங்கன்னா, ஆனா விஜய் அவர்கள் நல்ல வாக்குகள் வாங்குவாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால விஜய் அவங்க ஆட்சிக்கு வருவான்னு கேட்டீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளை நான் பார்க்கல. அப்படியே நம்ம வேல்முருகன் அண்ணாச்சி, நம்ம தமிழக வாழ்வுரிமை கழகம் அவங்ககிட்ட போய் என்ன அண்ணாச்சி கூட்டணி சம்பந்தமா அதெல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க, எங்களையும் கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் பேசிக்கிறோம். மற்ற யாரும் உள்ள பூந்து கலைக்கிறாம பார்த்துக்கிறோம்ல, அதனால நான் எட்ட நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற தமிழர் விரோத ஒரு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்ற, நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் தமிழ்நாடு என்ற பெயரை வராமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு மோசமான பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிவிடக்கூடாது. காரணம், அதிமுக ஆட்சியை நாங்கள் அமைவதற்கு உதவியாக இருப்போம் என்று எங்கேயும் அமித்ஷா அவர்களோ நரேந்திர மோடியோ பியூஷ் கோயலோ தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைப்போம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை நாளை பாரதிய ஜனதாவே இங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கூட அதிமுகவை அவர்கள் லாபமாக கையாளக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் எங்களுக்குள்ள இடங்கள் குறித்து எந்தவித கருத்து முன்பாடுகள் இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைமையோடு மட்டுமே நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஒரு கணிசமான இடங்களை பிடித்தாலே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையே விலக்கி வாங்கி பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் அவர்கள் உருவாக்குவார்கள். அதனால் தமிழ் சமூகம் இந்த தேர்தலை மிக உன்னிப்பாகவும் கவனித்து முறையாக மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் இந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கோம். நம்ம தர்பாரில் இதுவரைக்கும் உங்களுக்கான விஷயங்களோட நாம பயணிச்சோம். பார்த்தீங்க, பிடிச்சிருந்ததா இல்லையா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா தூக்கி ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் சைடில் ஒரு 2 நாளாக மழை பெய்யுன்னு பெய்தான். இந்த சைடு வெயில் காட்டுன்னு காட்டுதான். காலநிலை கணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால மூக்கில் கவசம் போட்டாலும் சரி, இல்லை அமிர்தாஞ்சனமாக ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டே அலைஞ்சாலும் சரி, பார்த்து பதமாக உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.